ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல கிருபை நிறைந்த இந்த அருமையான இந்த ஒளிபெருக்கின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் நாம் ஒரு நிமிடம் இந்த வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நம்ம வரும்பொழுதெல்லாம் அவர் நம்மை வெறுமையாக அனுப்ப மாட்டார். நம்மை ஆசீர்வதித்து அனுப்புறது தான் தேவனுடைய சித்தம். ஆகவே இந்த நல்ல அருமையான வேளையில் ஒரு நிமிடம் நம்ம அப்படியே இருக்கிற வண்ணமாக இந்த செய்தியை இந்த ஒளிபெருக்கின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், உங்கள் கண்களை நீங்கள் இருக்கிற இடத்துல மூடி பரலோகத்தின் தேவனுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, என்னோடு பேசுங்க, என்னை பலப்படுத்துங்க, என் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க என்று சொல்லுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். தகப்பனே, இந்த நல்ல அருமையான இந்த செய்தி வேளையிலே ஆவியானவர் எங்களை நீர் நிரப்புவீராக, பலப்படுத்துவீராக. எங்கள் வாழ்க்கையை நீர் பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிப்பீராக, அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சங்கீதம் 138 8வது வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ்விட மாட்டார். அதுவே இந்த நல்ல அருமையான ஒளிபெருக்கின் மூலமாக செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அற்புதத்தை தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில் தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் எதிர்பார்த்துருக்கிற முடிவை எனக்கு கொடுக்க மாட்டாரா? ஒரு சமாதானத்தை எனக்கு தரமாட்டாரா? என் சந்தோஷத்தை என் பிள்ளைகள் மூலம் எனக்கு தரமாட்டாரா? என் கணவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி காத்திருக்கிறீங்க. என் குடும்பத்தில் என்றைக்கு இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் என்று சொல்லி காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு தேவன் அற்புதம் செய்ய போகிறார். ஆனால் அதுக்கு முன்பதாக ஒரு கண்டிஷன். ஆண்டுகிட்ட எப்போ நம்ம ஆசீர்வாதம் வேங்கணுங்கனாலும் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் அவர் சில கண்டிஷன் நமக்கு போடுறார். நீ இதை செய்தால் இதை நான் உனக்கு தருவேன், நீ இதை கொடுத்தா நம்ம கடையில் போய் நம்ம ஜாமான் வாங்கினோன்னா அந்த ஜாமானுக்குரிய பணத்தை கொடுத்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த ஜாமான்களை வீட்டுக்கு எடுத்து கொண்டு வர முடியும். அதை போல தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மகிட்ட எதிர்பார்க்குற காரியம் என்னவென்றால், கர்த்தர் இன்றைக்கு இதனுடைய தலைப்பு வந்து கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் படுத்தி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அப்போ அவர் கண்டிஷன் கொடுக்குறாரு. என்ன கண்டிஷன்? நீங்கள் முதல்ல பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழுங்க, பரிசுத்தத்தோடு இருங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களுக்கு நான் அற்புதம் செய்வேன்றார். அப்போ இந்த யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நல்ல ஒரு ஆண்டவர் யோசுவாவை ரொம்ப நேசிக்கிறார். யோசுவாவுடைய வாழ்க்கையில் அவர் குடும்பமாக ஊழியம் செய்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அந்த பரிசுத்தம்னா என்னது பரிசுத்தம்? ஏன் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், லேவியராகமம் 11:45, 19:2, 20, 26, 1 பேதுரு 1:16 இவைகளிலெல்லாம் நம்ம ஆழமாக அந்த வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். அவர் பரிசுத்தமாக இருக்கிறதுனால அவர் நம்மையும் பரிசுத்தமாக இருப்பதற்கு விரும்புகிறார். பரிசுத்தம் என்றால் என்ன அப்படின்னு என்றால், நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் குற்றமற்றதாக இருக்கணும். யாரும் நம்மளை எந்த குறையும் சொல்வதற்கு இடம் இல்லாதபடிக்கு பரிசுத்தமாக நம்மளை சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக நீங்கள் என்ன செய்யுங்க, தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. பரிசுத்தத்துக்கு நேராக நம்மளை ஜீவ பலியாக என்ன செய்யணுமா, ஒப்பு கொடுக்க வேண்டுமா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நம்ம விதமாய் பார்க்குறோம். ஆண்டவர் நம்மை ரோமர் 12ஆம் அதிகாரம், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ அந்த பரிசுத்தத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். சரீரம் பரிசுத்தமாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறார்? இந்த சரீரத்தில் நீங்கள் தான் என்னுடைய ஆலயம்னு சொல்கிறார். இந்த ஆலயத்தில் தான், இந்த சரீரத்தில் தான் அவர் தங்குகிறார். தேவனுடைய ஆலயமாக நம்ம அவர் என்ன செய்கிறாரு? இந்த சரீரத்தை அவர் நமக்கு
கொடுத்துருக்கிறார். நம்முடைய சரீரத்தில் அவர் வாசமாக இருக்க விரும்புகிறார். ஆனால் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம கரைப்படுத்தக்கூடாது. முதலாவது சரீர பிரகாரமான கரை என்னன்னு சொல்லி பார்ப்போம்னால், பொதுவாக இந்த நாட்களில் புகைப்பிடிக்கிறது, இன்னும் இந்த போதை வஸ்துகள் உபயோகப்படுத்துகிறது, இது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இது ஒரு சாதாரணமாகிவிட்டது. இதில் பெண்கள் குடிப்பாங்க, ஆண்கள் தான் குடிக்கிறாங்கன்றதே இல்லை. நாங்கள் இருக்கிற பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா, சில சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் எங்கிட்ட சொல்லுவாங்க, எங்கள் அம்மா குடிச்சிட்டு வராங்க, எங்கள் அம்மா சீட்டு விளையாடுறாங்க. இன்னும் அவங்க தாயாரை பற்றி அந்த பிள்ளைங்க நிறைய தவறான சில காரியங்களை சொல்லும்போது அந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கும். அப்போது பெண்கள் வாலிப பிள்ளைங்க போதை வஸ்துக்கள் யூஸ் பண்ணுறாங்க. காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போதை வஸ்துகள் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த சரீரத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, கரைப்படுத்துகிறாங்க. பாலியல் பிரச்சனைகளுக்கு, அந்த ஆசை இச்சைகளுக்கு தங்களை என்ன செய்கிறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. இது எல்லாமே அசுத்தமான ஒரு காரியங்கள் தான். அதுக்கு தான் அவர் சொல்கிற முதல்ல அந்த சிந்தை, நம்முடைய சிந்தைகள், நம்முடைய கண் பார்க்குறது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள், இதன் மேலே நமக்கு ஒரு ஜெயம் வேண்டும். இதெல்லாம் நம்ம கழுவி நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் சுத்தமாக இருந்தால் தான் தேவனுடைய அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாம். மனுஷனுடைய ஆசீர்வாதம் கொஞ்ச நாளில் குறைஞ்சிரும். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் நாளுக்கு நாள் அது பெருகும். 16 வயதில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்ற சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவர் என்னை கழுவினார். என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சார். இன்று வரையிலும் அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு வர்றேன். நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லலை. சில நேரங்களில் தவறு போய் கோவம் வந்துடும், ஏதாவது நம்ம மாம்சத்தில் ஏதாவது சில காரியங்கள் தவறுவோம். ஆனால் அதை உடனே உணர்த்துவார் பாருங்க. இந்த உணர்ந்த உடனே நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லும் பொழுது, இந்த கிருபை எனக்கு தாரும் மீண்டுமா என்று கேட்கும்போது அவர் திரும்பவும் நம்மளை அணைத்துக் கொள்கிறார். தாவீது ராஜா இவ்வளோ பெரிய மனுஷன், இவ்வளோ பெரிய ராஜா, அவர் இவ்வளோ பெரிய தவறு செய்தார். அவர் பெரிய தவறு செய்தார். இன்னொருத்தனுடைய மனைவியை தனக்கு சொந்தமாக்கி திரும்ப அந்த மனைவி கர்ப்பமான உடனே அந்த ராஜா அந்த மனைவியோட அந்த பெண்ணுடைய கணவரை கொலை செய்து திரும்ப இந்த பொண்ணை தனக்கு மனைவியாக்கி கொண்டு இப்படியெல்லாம் பெரிய காரியங்கள் நடந்திருந்தாலும் தேவன் அதை தவறுன்னு சொல்லி அவருக்கு உணர்த்தின உடனே சங்கீதம் 51 வேதத்தில் பார்க்குறோம், தேவனே உம்முடைய இரக்கங்களின்படி உம்முடைய கிருபையின்படி என்னை நீர் மன்னித்தரலும், என் பாவங்களை மன்னியும் சொல்லி கதறாரு. அந்த சங்கீதம் முழுவதும் அவர் கதறி அழுது தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை பரிசுத்தப்படுத்துகிறதை பார்க்குறோம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் அவரை குறித்து சாட்சி, நான் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் பார்க்கிறேன்னு சொல்கிறாரு. எனக்கு அருமையானவர்களை, எப்பெல்லாம் நம்ம தவறு செய்கிறோமோ அந்த நம்ம சரீர பிரகாரமாக நம்ம பொய் சொல்கிறது, நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்துகிற காரியங்கள், இதில் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது, நம்ம உணர்ந்து நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை மன்னித்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். ஸோ இந்த நாளில் ஆண்டோடைய சமூகத்தில் நான் இதை தியானிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப என்னோட ஆண்டவர் இப்போ இந்த நாட்கள் அதிகமாக நான் பிரசங்கிப்பதற்கும் மற்றவங்களுக்கு சொல்வது காரணம் என்னென்னா, இதை ப்ராக்டிக்கலாக என் வாழ்க்கையில் அதை செய்ய வைக்கிறார். என்ன எந்த ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு தவறு யாராவது உனக்கு விரோதமாக செய்தாலோ அல்லது நீ தவறுன்னு எதை நீ பார்த்தாலும் அதை நீ என்ன செய்ய, அதை பெரிதாக எண்ணாமல் அதை நீ மன்னித்து மறந்துட்டோம் அப்படின்னா அவங்க அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யுது, கழுவப்படுது. அப்போ இது ரொம்ப முக்கியமான காரியம். இப்போ நம்ம சரீரங்களை நம்ம பரிசுத்தமாக வைக்கணும், ஆவியிலே நம்ம ஆவி எப்பவும் பரிசுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். மற்றவர்களோடு நம்ம பேசும்போது நம்முடைய வேலை ஸ்தலங்களில் பொய் சொல்லக்கூடாது, உண்மையை பேசணும். சில நேரங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுப்போம், இல்லைன்னா நிறைய காரியங்கள் நான் பார்க்குறேன் ப்ராக்டிக்கலாக கிறிஸ்துவ குடும்பங்களில், இன்னும் சபைகளில், வீடுகளில் ஈஸியாக பொய் வாயில் நிறைய நம்ம பொய் சொல்கிறோம், ஈஸியாக பொய் வருது. அது சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை பொய் சொல்லி, அது எல்லாமே அசுத்தமான காரியங்கள், அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாத அற்புதங்களுக்கு தடைகள். இந்த நாளில் அதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே அறியாமைனால், அதனால தான் ஆண்டவராக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டப்போ முதல்ல அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று தெரியாமல் செய்கிறாங்கன்னு சொல்லி. நமக்கு தெரியல, நம்ம டக்குன்னு ஒரு பொய் சொல்கிறோம், டக்குன்னு கோவப்படுறோம், டக்குன்னு இது பண்ணிடுறோம்.
மீறுறோம். இது எல்லாமே அவருக்கு அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான காரியங்கள். சில இடங்களில் பாருங்கள், திருமணமான புருஷர்கள் மனைவிக்கு தெரியாமல் அநேக காரியங்களை செய்கிறாங்க. மனைவியை என்ன செய்கிறாங்க, ஹர்ட் பண்ணுறாங்க. ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு இடத்துல அந்த மனைவிட்ட சந்தோஷமாக பேச மாட்டாங்க. ஆனால் வேலை ஸ்தலத்துலேயோ அல்லது அக்கம் பக்கத்துலேயோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ அல்லது சொந்தக்காரங்களோ அல்லது பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட நல்லா சந்தோஷமாக தன் மனைவி முன்னாடி இது பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த அசுத்தமான தீய எண்ணங்களுக்கு, சிந்தைகளுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்காம தெய்வ சமூகத்தில் நம்மளை சுத்தமாக காத்துக்கொள்ளும்போது தேவன் நமக்கு என்ன செய்வார், அற்புதங்களை செய்வார் என்று பார்க்கிறோம். நம்ம நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணுமா, நம்ம நடக்கைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக. இன்னும் பார்த்தோன்னா அடுத்ததான ஒரு காரியம் முக்கியமானது, நம்ம இந்த பரிசுத்தமானது என்ன, மகா பரிசுத்தமானது என்ன அப்படின்னா விசுவாசம்தான். விசுவாசம். கண்டு விசுவாசிப்பவர்களை விட காணாததை விசுவாசிப்பவர்கள் பாக்கியவான்கள். நம்ம காணாத ஒன்றை விசுவாசிக்கிறவங்க. இயேசு நம்ம யாருமே பார்க்கவே இல்லை. ஏன் அவர் எங்கே பிறந்தார், அது ஏதோ நம்ம அந்த சரித்திரம் படிச்சிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் கடந்த வருஷத்தில் மே மாதம் அருமையான சகோதரர் மோகன்சி லாசரஸ் அவருடைய டீம், அவரும் அவங்க எல்லாரும் அவங்க டீமாக வந்திருந்த அந்த டீமில் அடியாளுக்கும் அந்த ஜெருசலேம் இஸ்ரவேல் தேசத்துக்கு போக தேவன் வாய்ப்பு கொடுத்தார். அப்போ அங்கே பார்க்க முடிஞ்சது இயேசு வளர்ந்த இடம், பிறந்த இடம், அவர் சிலுவையில் அடித்த இடம், அவர் அடக்கம் பண்ணின இடங்கள் எல்லாம் உள்ளே போய் பார்த்து ஜெபித்து வர தேவன் கிருபை செய்தார். அப்போ எனக்கு ஒரு பரிசுத்தம், அதில் எல்லாவற்றிலும் நம்ம ஒரு பரிசுத்தத்தை நம்ம பார்க்க முடியுது. காரணம் அந்த இடத்த அதை பரிசுத்த ஸ்தலமாகவே அதை என்ன செய்திருக்காங்க, அதை நல்லா பராமரித்து வைத்திருக்கிறாங்க, அதை விசுவாசிக்கிறாங்க. டூரிஸ்ட் ஏராளமான மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, பார்த்து கடந்து போகிறாங்க. இப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, தேவனே ஆமாம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும், விசேஷமாக இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். மகா பரிசுத்தமானது ஏனென்றால் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத, அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணுமா. இப்போ இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய கரத்தில், அப்பா நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை தேடுறேன், நீர் எனக்கு கண்டிப்பாக எனக்கு என்ன செய்வார், அற்புதம் செய்வேன்ற விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அதுதான் அற்புதம், அதுதான் ஒரு பரிசுத்தம். அந்த மகா பரிசுத்தமானது விசுவாசம். இன்றைக்கி அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்கு நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. இது எப்படி நடக்கும், இது எப்படி மலை போல் இருக்குதே, இது எப்படி நடக்கும், அந்த பிள்ளை ரட்சிக்கப்படுமா, அது ஒரு நாள் விளங்காது, அது ஒரு நாள் உருப்படாது, அது ஒரு நாளும் இது இருக்காது, அது எல்லா நாளும் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரியான எண்ணங்கள், பேச்சுகள் நம்ம வாயில் வராதபடிக்கு நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து கொடுப்பார். அவர் உண்டு. அதுக்கப்புறம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, நம்ம வந்து அன்பில் பரிசுத்தமாக இருக்கணுமா. அன்பில் பரிசுத்தம். அன்பில் பரிசுத்தம்னா என்னது, சிலர் ஃபார்மாலிட்டிக்காக நம்மகிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. சிலர் உண்மையாகவே என்ன செய்வாங்க, அம்மா நல்லா இருக்கிறியம்மா, உன் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, உன் ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்குன்னா சில பிள்ளைங்க என்னை விசாரிக்கிறத நான் உணர்வேனா. சில பிள்ளைங்க அடிக்கடி கேட்பாங்க, ஆண்டி நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, ஹெல்த்தியாக இருக்கிறீங்களா, நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்களா கேட்கும்போது அதில் ஒரு அன்பில் ஒரு பரிசுத்தத்தையும் ஒரு நல்ல ஒரு எண்ணங்களையும் நம்ம பார்க்க முடியுது. அப்போ நம்ம அன்பில் என்ன செய்யணும், பரிசுத்தப்படணும், அன்பில் இன்னும் வேறுன்றணும். அந்த அன்பில் பரிசுத்தத்தை, ஏனென்றால் அவர் பரிசுத்தர். அந்த அன்பில் பரிசுத்தம் என்ன அப்படின்னா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். அன்பு என்ன செய்யாதான், தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. அப்போ அன்பு என்ன செய்யுமா, நீடிய சாந்தம் உள்ளது, அது தயவுள்ளது, அது என்ன செய்யுமா, அது நிறைவானது. தீர்க்கதரிசனம் சொல்லும், ஆனால் அதெல்லாம் குறைஞ்சி போகுமா. கை தட்டுவாங்களாம், அந்நிய பாஷையில் பேசுவாங்க, அதெல்லாம் குறைஞ்சி போகுமா. ஆனால் அன்பு என்ன செய்யுமா, ஒரு காலும் ஒழியாது.
அந்த அன்பு நாளுக்கு நாள் பாருங்கள், எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எத்தனையோ சொந்தக்காரங்க, இன்னும் ஆவிக்குரிய பிள்ளைங்க, உண்மையான பிள்ளைங்க என்ன செய்ய எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்கள போய் பார்த்துட்டு வரணும், அவங்கள போய் நான் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், அவங்களுக்கு நம்ம இது உண்மையான ஒரு அன்பில் பரிசுத்தம் பண்ணால் நம்ம என்ன செய்யணும், அவங்கள விசாரிச்சுட்டு அப்படியே விடுறதில்ல. ஒருத்தர் சபையில் நமக்கு நம்ம பக்கத்து வீட்லேயோ நமக்கு உறவினர்களோ அல்லது தெரியாதவங்களோ யாராக இருந்தாலும் ஒரு சுகவீனமாக இருக்காங்க, பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்கள போய் நம்ம பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நம்மளால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் உதவி செய்து அவங்களுக்காக வந்து ஜெபிச்சுட்டு வரும் பாருங்க. திரும்ப அப்படியே விட்டுறதில்ல. திரும்ப விசாரிக்கணும் அவங்கள, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு ஃபோனில் விசாரித்து கேட்கணும். அந்த அன்பில் நம்மளை இன்னும் என்ன செய்யணும், பரிசுத்தமாக உண்மையாக நேசிக்கணும். அவங்கள உண்மையாக நேசிக்கணும். சிலர் என்ன ஏனோதானன்ட்டு என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். ஒரு வீட்டில் வேலைக்கு தான் ஒரு வேலையாள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா உண்மையாகவே அவங்ககிட்ட உண்மையும் இருக்கணும், பரிசுத்தமும் அந்த அன்பும் இருக்கணும். அந்த அன்பும் உண்மையும் இருந்தால் தான் அவங்க சரியான முறையில் வேலை செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. இந்த பாத்திரத்தை கழுவுங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தை மட்டும் கழுவி போட்டு போவாங்க. அடுத்தது சரி நம்ம அந்த அங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, அதை நம்ம செய்வோம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும், இது மட்டும் இல்லை, எல்லாருடைய வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கு தனக்குன்னு கொடுக்கப்பட்ட காரியங்கள் நம்ம என்ன செய்யணும், அது சின்சியராக செய்யணும், அன்போடு செய்யணும், தாழ்மையோடு செய்யணும். அவங்க அதை நினைப்பாங்க, எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை நேசிக்கிறாங்க, எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறாங்க. இந்த ராத்திரியில் நமக்கு எந்த ராத்திரி என்னுடைய ஃபோன் ஒரு நாளும் நான் ஆஃப் பண்ணவே மாட்டேன். நான் ஆஃப் பண்ணுவேன், ஆனால் அது வந்து சைலண்டில் போட்டிருப்பேன். ஆனால் திரும்ப அவங்க கால் பண்ணதை பார்த்துட்டு திரும்ப அவங்கள கூப்பிடுவேன். இந்த மாதிரி பிஸியாக இருந்தது, என்னம்மா விஷயம்னு சொல்லி கேட்கணும். நம்ம அன்பை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அற்பமாக நினைக்கக்கூடாது. அன்பு தான் மேலானது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் இந்த உலகத்தில் நிலைச்சிருக்கு. இவைகளில் அன்பே பெரியது. இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்வோமா? ஆண்டவர் நாளைக்கு என்ன செய்வார், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அவர் செய்வேன்னு சொல்கிறார், நிச்சயமாக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த செய்தி கேட்குறீங்களா? இன்றைக்கி உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்களேன். ஏன் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் உங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கல, ஒரு அற்புதம் நடக்கலை, உங்கள் வாழ்க்கை உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலையே? திருமண காரியத்துக்கு எவ்வளோ காரியங்கள், சிலர் வீடுகளில் பாருங்கள், பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுருக்குறாங்க, பிள்ளைங்க நல்ல வசதி இருக்குது, கார் வச்சுருக்குறாங்க, எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் திருமண காரியங்கள் டிலே ஆகிட்டே போகுது. ஒரு வீடு கட்டப்படாமல் எவ்வளவோ வருஷங்களாக அவங்க என்ன செய்கிறாங்க, எத்தனையோ இன்ஜினியர்ஸ் கையில் கொடுத்து மாறி அந்த வீடு சரியாக கட்ட முடியல. இப்படியாக நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய கரத்தில், அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துறதுக்கு அவர்கிட்ட நம்ம பரிசுத்தப்படுத்துறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நான் அன்பில் பரிசுத்தமாகணும், விசுவாசத்தில் பரிசுத்தமாக இருக்கணும், நான் என் சரீரத்தில் நான் பரிசுத்தமாக இருக்கணும், என் ஆவி ஆத்தும சரீரம் குற்றமற்றதாக இருக்கணும். மற்றவங்களை குறித்து நான் என்ன செய்யக்கூடாது, தீதாக நான் பேசவே கூடாது. சரி, ஆண்டவருடைய அன்பை நம்ம என்ன செய்யணும், தேவனிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே, நான் எப்போ உம்மிடத்தில் நான் அன்பாக இருக்கணும். 1 சொல்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லி. அப்போது இதுதான் அவருடைய அன்பில் நம்மளை பரிசுத்தப்படுத்துறது. நம்ம பரிசுத்தப்படையணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், அவர்கிட்ட போய், அப்பா என் பாவங்களை நீங்கள் மன்னிச்சிருங்க. நமக்கு தெரியும், நம்ம மனசாட்சி பேசும் நம்ம கூட, என்ன தவறு செய்தோம், அம்மாவுக்கு விரோதமாக, அப்பாவுக்கு விரோதமாக, புருஷனுக்கு விரோதமாக, மனைவிக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக என்ன தவறு செய்தோம், என்ன பாவம் செய்தோம் நமக்கு தெரியும். மனசாட்சி சொல்லும், நீ செய்தது தவறு இல்லை, குற்றம் இல்லைன்றது அந்த மனசாட்சி பேசும். இப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, இன்றைக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ காரியங்களை நான் தவறிட்டேன், உங்கள் இரத்தத்தினால் என்னை கழுவும். அதுதான் பாவ மன்னிப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம், அவர் திரும்ப உங்களுக்கு சுட்டி காட்ட மாட்டார். திரும்ப நீங்கள் சுட்டி காட்டுறதுக்கு இடம் இல்லாமல் நீங்கள் என்ன திரும்ப பாவம் செய்யக்கூடாது. அதுக்கு தான் நீதிமொழிகளில் 28 ஒரு வசனத்தில், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இப்போ இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னுடைய பாவங்களை எல்லாவற்றையும் என்ன செய்யணும், மன்னிச்சிருங்க, இனி நான் பாவம் செய்ய அப்படி என்னை காத்துக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்குறேன். பாவங்களை மறைக்கக்கூடாதான். பொய்க்கு மேலே பொய், ஒரு பொய் சொல்லியிருப்போம், ஒரு தவறு செய்திருப்போம், அந்த தவறை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய். அப்போ பாவத்தின் மேலே பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, கூட்டக்கூடாது. ஏன்னா எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கிட்டு, நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம், என்ன நிலையில் இருக்கிறோம், என்ன நினச்சிருக்கிறோம், எல்லாமே அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், அவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக நம்ம என்ன செய்வோம், அவருடைய சமூகத்தில்
நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்ம வாழ முடியும். இந்த பரிசுத்தம் எதற்காக? லூக்கா 1:71 சொல்லுகிறது, நம்ம ஊழியம் செய்கிறவங்க பரிசுத்தம் உள்ள, அவருக்கு ஊழியம் செய்யணும்னு யாரெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ, நான் ஆண்டவருக்காக ஏதாகலும் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவருக்கு இந்த காணிக்கையை பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் உங்கள் காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதில் பிரயோஜனமே இல்லை, அதில் பிரயோஜனமே கிடையாது. அதனால் பரிசுத்தத்தோடு வந்து, ஆண்டவரே இன்றைக்கு என்னை பரிசுத்தப்படுத்திக்குள்ளே என்னை ஒப்புக் கொடுக்குறேன், இந்த காணிக்கையை நீங்கள் அங்கீகரித்து இதை என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க, என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி, அடுத்தது நம்ம அவரை தொழுது கொள்ள போகிறோம் இல்லையா, சபைக்கு போகிறோம், நம்ம வீட்டில் நம்ம என்ன செய்கிறோம், பாட்டு பாடி அவரை ஆராதிக்கிறோம். அப்போ இதுக்கு எல்லாமே ஒரு பரிசுத்தம் தேவை. சும்மா பாவம் நிறைஞ்ச ஒரு உள்ளத்தோட மாம்சத்தில் நம்ம பாட்டு பாடி நம்ம என்ன செய்யக்கூடாது, தேவனை ஆராதிக்கிறதுக்கு அவர் அனுமதிக்க மாட்டார், கேட்க மாட்டார். அதில் அவர் விரும்ப மாட்டார், அவர் இருக்க மாட்டார் அந்த இடத்துல, அந்த பிரசன்ஸ் இருக்காது. ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும், அவரை தொழுது கொள்வதற்கு ஒரு பரிசுத்தம் தேவை. லூக்கா 2:23 மூன்றாவது, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு செல்கிறதுக்கு, நம்ம எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யும், கண்டிப்பாக பரலோகம் நமக்கு என்ன செய்யணும், நமக்கு நம்ம பரிசுத்தம் நமக்கு தேவை. ஆகவே இந்த நல்ல அருமையான வேளையில் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, தேவனே பாவிகளாய் எங்கள் மேலே நீங்கள் கிருபையாக இறங்குங்க, எங்கள் மேலே நீங்கள் இரக்கம் வச்சு எங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி எங்களை நீங்கள் இன்னும் ஆண்டவரை எடுத்து உபயோகப்படுத்துங்க. நாங்கள் இன்னும் ஆண்டவரை பரிசுத்தம் அடையணும். பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கும். ஆகவே இந்த நாள் ஆவியானவரால் 1 பேதுரு 1:2 சொல்லுது, பரிசுத்த ஆவியானவரால் நம்மளை அவர் இன்னும் என்ன செய்கிறாராம், பரிசுத்தப்படுத்துகிறாராம். நம்ம இருதயத்தை நம்ம என்ன செய்யணுமா, பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். இருதயத்தில் இருந்து தான் நிறைய அசுத்தங்கள், நம்ம வாழ்க்கையில். அதனால் அந்த இருதயத்தை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இன்றைக்கு நம்ம ஆண்டவரே என் இருதயத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க, நம்ம ஆண்டவரே என் இருதயத்தில் உள்ள எல்லா அசுத்தங்களையும் மாற்றி எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், அந்த இருதயத்தில் உள்ள எல்லா அசுத்தங்களையும் மாற்றி நம்மளை என்ன செய்வார், சுத்தப்படுத்தி அவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய கரத்திலே இன்றைக்கு நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே அவர் நம்ம என்ன செய்கிறார், பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் நம்மை கொண்டு இந்த நாளிலே நம்மளை சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாம் பரிசுத்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். உம்மை போல் நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறதுன்னு ஒரு தகப்பன் பரிசுத்தராக இருக்கிறாரு, உம்மை போல் நாங்களும் பரிசுத்தமாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடிக்கொள்வோமா, அவனுடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எவ்வளவு செய்திகளை டெலிவிஷன் மூலமாக கேட்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோமே. நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்குது, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் இருக்குதா? பரிசுத்தம்னா என்ன காரியம் அப்படின்னா, நம்ம மறுரூபம் அடைகிறது, நம்ம வாழ்க்கையில் தவறு செய்யாமல் இருக்கிறது, நம்ம எந்தெந்த பாவங்களை செய்தோமோ அந்த பாவத்திலேருந்து நமக்கு ஒரு விடுதலை, அந்த பாவத்தை திரும்ப செய்யாதபடி நம்மளை காத்துக்கொள்வது தான் பரிசுத்தம். அப்போ அதில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டு நம்மளை கழுவி, நாமளாக நம்ம செய்ய முடியாது, ஆனால் அதுக்கு அவருடைய ரத்தம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கு நம்மளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். கண்களை மூடிக்கொள்வோம். இருக்கிற இடத்துல தேவனை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வார். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் தடையாக இருக்குதா? அற்புதங்களை செய்வார். கணவன் மனைவிக்கிடையே சமாதானம் இல்லையா? அற்புதங்களை செய்வார். டைவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா? யாராவது குடும்பத்தில் எழுதி கொடுத்துருக்குறாங்களா? நிச்சயமாக தேவன் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். உங்களை ஒருமனப்படுத்தி கணவன் மனைவி ஒன்றாய் வாழ்வதற்கு உதவி செய்வார். டைவர்ஸ் கிறிஸ்டியன் லைஃப்பில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்தில் டைவர்ஸே கிடையாது. இந்த நாளில் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அதே போல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா? உங்கள் பிள்ளைங்க உங்களை விட்டு தூரமாக போயிட்டாங்களா? உங்கள் குடும்பத்தை கவனிக்கலையா? பெற்றோரை நேசிக்கலையா? நிச்சயமாக தேவன் அற்புதம் செய்வார். கண்களை மூடிக்கொள்வோமா, பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். தகப்பனே, இந்த நல்ல வார்த்தையின் மூலம் எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் தான் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இதுவரையிலும் எங்களுக்கு நன்மை செய்தீங்க. நீங்கள் நன்மை செய்கிறவங்களாக இந்த பூமியிலே சுற்றி வந்தீங்க.
செய்வீங்கப்பா. நாங்கள் உம்மை போல நாங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய நாம மகிமைக்கு எதிரமாய் செயல்பட ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவனே, இந்த கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே இன்றைக்கு எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நீர் உங்கள் சித்தத்தின்படி எங்களை எடுத்து உபயோகப்படுத்தியர்கள். மாத்திரமல்ல, நாங்கள் நிச்சயமாக இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் ஒரு அற்புதத்தை பெற்று நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும். தேவரே, இந்த ஒளி பெருக்கின் மூலமாக இந்த செய்திகளை கேட்ட எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, அடியாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தகப்பனே, இந்த ஒளிபெருக்கி ஆண்டவரே ஆப்ரேட் பண்ணுகிற அருமை மகனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீர் ஒரு அற்புதம் செய்ய போகிறீர். அம்மா ஆண்டவரே, அப்பா இன்றைக்கு நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் அன்பு கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துவீராக. அப்பா, அற்புதங்களை செய்கிற தேவன் அப்பா, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினீர். ஆண்டவரே, முடவனை எழும்பி நடக்க செய்த தேவன் அப்பா. அப்பா அம்மாண்டவரே, இன்றைக்கு ஒரு அம்மாண்டவரே நீர் பெரிய காரியங்களை அப்பா அம்மாண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்ய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.